பத்தி ஒரு நியூஸ் பேசலான்னு இருக்கிறேனுங்க. பேசலாங்களா? அதான் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுல்ல. உண்மையாலுமே தாவேகாவினர்களுக்கு இப்படி ஒரு பார்வை இருக்கும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலைங்க. நல்ல பசங்களா தாங்க இருக்காங்க. இந்த ஆதவ் தம்பி, புசி தம்பி, அப்புறம் விஜய் தம்பிக்கெல்லாம் மக்கள் மேல எம்பிட்டு அக்கறை இருக்கிறத பார்க்கும்போது கண்ணுல இருந்து ஒரே கண்ணீரா வருதுங்க. அதுவும் எப்படிங்க? புன்னகையோட கண்ணீர் வருதுங்க. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். கை எடுத்து கும்பிடுறாருங்க, பயங்கரமா கை எடுத்து கும்பிடுறாருங்க. எல்லா கண்ணுகளும் மறக்காம பத்திரமா ஊருக்கு போய் ஓட்டு போடுங்கோ, ஓட்டு போடுங்கோ, ஓட்டு போடுங்கோ. அப்புறம் இன்னைக்கு காலையில விஜய் தம்பியோட அறிக்கைங்க, அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. மக்கள் வந்து செல்வதற்கு போக்குவரத்து எளிமைப்படுத்தி வையுங்கள் தாவேகா நிர்வாகிகளே. போக்குவரத்து நெரிசல் ஆயிட போது மக்களை பத்திரமா பாத்துக்கணும், ஏன்னா நமக்கு ஓட்டு வேணும். அதுவும் போக அர்ச்சனா மேடத்துக்கு அவசர தந்தி ஒண்ணு அடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் வாக்குப்பதிவை இன்னும் ஒரு 2 மணி நேரம் நீடிச்சு வைங்க. லட்சக்கணக்கான வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து வசதியே இல்லை. இது வரைக்கும் கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் ஜாமோட இது வரைக்கும் மக்கள் வந்து வாக்களிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக போக்குவரத்து வசதி செய்து கொடுக்கவில்லை என்பதற்காக அவங்க மேடம் கிட்ட நாங்கள் வந்து புகார் கொடுத்துருக்குறோம். அவர்கள் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா வாக்குப்பதிப்பு ரொம்ப முக்கியங்க. விஜயோட நிறுத்திடுவேனாங்க. ஆதவ் தம்பியும் ரொம்ப அக்கறையா பேசியிருக்கிறாரு, கேட்டுட்டு வந்துருங்க. 50 வருடங்களுக்கு பிறகு தமிழக மக்கள் தன்னுடைய வாக்கை குடும்பமாக செலுத்தணும்னு உலகத்திலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து முக்கியமா தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் இல்லாம விழி பிதுங்கி நிக்கிறார்கள். அவ்வளவு நெரிசலுங்க. இந்த ஐஏஎஸ்கெல்லாம் சரியா வேலை செய்யலீங்க. இந்த 3 பேரு பேசுனது மக்கள் மேல அக்கறையோட பேசியிருக்காங்க. 2 வருஷமாச்சு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 10-15 பொதுக்கூட்டம் நடத்தி இருப்பாங்க. நடத்தின ஒரு பொதுக்கூட்டத்திலயாவது பாதிக்கப்படாத மக்கள் இருந்திருப்பாங்களா? தம்பி ஹைவேஸ்ல கிழக்கிருந்து மேற்க போறாங்கன்னா மேற்கிருந்து கிழக்க ஒரு ஆள் போயிட முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒட்டுக்கா மேற்கதான் போயிட்டு இருப்பாங்க. டே அது ஆப்போசிட் ரோடா, அதுல போக கூடாதுடா அப்படின்னு இந்த 3 பேர் எங்காவது சொல்லிருப்பாங்களா? இந்த 3 பேர் எப்பவாதும் நெரிசல் எல்லாம் சிக்கிறாதீங்க, தலைவர் லேட்டா தான் வருவாரு, இல்ல நான் லேட்டா தான் வருவேன் அப்படின்னு முன்னாடியே பேசியிருப்பாங்களா? ஒரு மக்கள் மேலேயாவது கொஞ்சமாவது அக்கறையோட என்னைக்காவது ஒரு நாள் இவங்க பேசியிருப்பாங்களா? நீங்க வண்டி பின்னாடி 2 வீலர்ல வரீங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, இப்படி எல்லாம் வராதீங்க, ரொம்ப ஆபத்து அப்படின்னு ஏதாவது பேசியிருப்பாங்களா? விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய் அப்படின்னு போய் சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு விஜய்னா விபத்து, விபத்துனா விஜய் அப்படிங்கிற உண்மையை ஏன் உங்களுக்கு ஒரு நாள் சொல்ல தெரியல? இதுல நோ நீடுன்னு அஜித் சொல்லல. சிபிராஜ் மாற்றத்துக்காக தாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க மாற்றம் வந்துருச்சுன்னா நான் தாடியை சேவ் பண்ணிடுவேங்க மேல் 4ஆம் தேதி அப்படின்னு சொன்ன வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நடிகர்கள் எல்லாம் வெள்ளையும் காக்கிலையும் வந்து திரு விஜய்க்கு ஆதரவாக அவ்வளவு ஏன் காப்பந்து முதல்வர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் கூட விஜயோட அவுட்ஃபிட்ல தான் வந்திருக்காரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சு நிப்பாட்டி இருந்தா கூட பரவாயில்ல. லட்ச மக்கள் தமிழ்நாடு முழுக்க ஓட்டு போட முடியாம தேங்கி கிடக்குறாங்க. காரணம் டிரான்ஸ்போர்ட் சரிவர அமைக்கப்படவில்லை. இது மிகப்பெரிய சதி அப்படின்னு இவங்க சொல்றத கேட்டுட்டு திரும்பி நியூஸ பார்த்தோம்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே நடக்காத அளவுக்கு அதிகமான சதவீத வாக்குப்பதிவு நடந்திருக்குங்க. தமிழ்நாட்டுல இதுதான் ரெக்கார்டுங்க. 82.24% தமிழ்நாடு ரெக்கார்டு படிச்சிருக்குங்க. இதுதான் ஹையஸ்ட் பெர்சன்ட்ங்க தமிழ்நாட்டுல. இன்னொரு 17.76 வந்திருந்தா இன்னும் பக்காவா இருந்திருக்கும். இந்த ஹையஸ்டே பெரிய ரெக்கார்டு தாங்க. ஏனுங்க புசி, எல்லா பக்கமும் பஸ் இல்ல நீங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்களே, அதுவும் 82.24%, கிட்டத்தட்ட 5.73 கோடி பேரு ஓட்டு போட்டிருக்காங்க. இதுல SIRல போனவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. சரி, இதெல்லாம் அவங்களுக்கு சொன்னாலும் புரிய போறது இல்ல. ஆனாலும் தாவேகாவுக்கு இந்த மக்கள் மேல கொஞ்சம் அக்கறை வந்திருக்குதுங்க. அத நினைச்சு நம்ம பெருமை தாங்க பட்டுக்கணும். பிரச்சாரத்தின் கடைசி நாள் வரைக்கும் தண்ணி ஏற்பாடு செய்யாம, நிழல் ஏற்பாடு செய்யாம, ஆடு மாடு மந்தைகளை அடைச்சு வைக்கிற மாதிரி அடைச்சு வச்சு மயக்கம் போடாத ஒரு கூட்டத்தை கூட நடத்த முடியாத இவங்க, செத்து போனவங்களை பத்தி ஒரு நாளும் கவலைப்படாத இவங்க
திடுதிப்புன்னு மக்கள் மேல அக்கறை வருது, டிராபிக் எல்லாம் கிளியர் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? உங்க கட்சிக்காரங்க யாராவது டிராபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? எவனாவது ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா? ஆனாலும் உங்க அக்கறைய நான் பாராட்டுறேங்க. இதுக்கு பேரு தான் மக்களாட்சி ஜனநாயகம்னு சொல்றது. இந்த 2 வருஷத்துல மக்களை பத்தி துளி கூட அக்கறைப்படாத விஜய்க்கே எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் வேணும்னு தோணுச்சா? இன்னும் 2 மணி நேரம் சேர்த்தி கொடுங்க, அவங்க எல்லாம் வந்து ஓட்டு போடணுங்க, டிராபிக் எல்லாம் இல்லாம பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியங்க. இது என்னைக்காதோ தன்னுடைய பொதுக்கூட்டத்துல அப்ளை பண்ணிருக்காரா? ஐயோ மக்கள் வெயில்ல காத்து கிடக்குறாங்களே, நம்ம நேரத்துல போகணும் அப்படின்னு ஒரு நாளாவது வந்திருப்பாரா? இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல முதல்லயே கூப்பிட்டு மக்கள் மேல அக்கறையா, மக்கள் எல்லாம் வந்திருக்காங்களா, ஐயோ அத்தனை பேர் வந்துட்டாங்களா, நான் வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும், மக்களை எல்லாம் நிழல் நினைக்க சொல்லுங்க, தண்ணி எல்லாம் வாங்கி கொடுங்க, அவங்களை எல்லாம் ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரா? போலீஸ் அனுமதிச்ச நேரத்துலதான் நானு கரூர்ல பேசுனேன்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம மைக்க புடிச்சு பேசுறாரு. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது கரூர் சம்பவத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் என்ன சொன்னாரு? எத்தனை மணிக்கு விஜய் வருவேன்னு சொன்னாரு? பகல் 12 மணிக்கு நான் இட்டானு வருவேன்னு சொன்னாரு. ஆனா இவங்க 7 மணிக்கு தான், நைட்டு 7 மணிக்கு தான் வராங்க. நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சு. ஆனா நம்ம ஆளுங்க காலையில 6 மணிக்கே வந்து உட்கார்ந்துட்டாங்க. வந்த உடனே விஜய் சொன்ன வார்த்தை, போலீஸ்காரங்களுக்கு நன்றி, இந்த கும்பலுக்குள்ள என்ன பத்திரமா கூட்டிட்டு வந்து சேர்த்தீங்கல்ல அதுக்கு நன்றி. இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவதும் ஐயோ மக்களே உங்களை வந்து காக்க வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிருப்பாங்களா? ஷூட்டிங்க்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் நிக்கிற விஜய் மீட்டிங்க்கு 5 மணி நேரம் கழிஞ்சாலும் வர்றது கிடையாது. இவ்வளவு லேட்டாவே வந்தாலும் பொதுமக்கள் கிட்ட ஒரு நாள் மன்னிப்பு கேட்டது இல்ல. இவங்களுக்கெல்லாம் அந்த ஆத்திடுதுப்புடு மக்கள் மேல அக்கறை வந்துருச்சுங்க. இதுக்கு பேருதான் உண்மையான மக்களாட்சி. எலெக்ஷன் வரைக்கும் நீ எவ்வளவு பெரிய வெண்ணையா இருந்தாலும் மேலேயே நின்னு என்ன வேணாலும் பேசலாம், எலெக்ஷன் அன்னைக்கு கெஞ்சணும்ல. இந்த தற்கொலைகளுக்கு இதெல்லாம் நம்ம சொன்னா புரியவா போகுது? ஆனா புரிஞ்சுக்குவாங்க. மே 4ஆம் தேதி எல்லாம் புரிஞ்சிடும். சரிங்க, டேக் கேர், பாய் பாய். இன்னையோட ஓட்டு அரசியல் முடிஞ்சுது. இனி சமூக அரசியல் இருக்கு. நாளையிலிருந்து அத பாப்போம். புன்னகையோடு. நன்றி, வணக்கம்.